இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் தியானிக்கலாம். 2ஆம் வசனத்தில் ஞானியினுடைய இருதயம் வலதுகையிலும் மூடனின் இருதயமோ இடதுகையிலும் இருக்கும் என்று இங்கே சாலமோன் தொடங்குகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பலத்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வலதுகை பழக்கமுடையவர்களாகத்தான் நாம் அதிகமான பேர் இருக்கிறபடினாலே நம்முடைய வலதுகையை நம்ம எல்லா காரியத்திற்கும் பலம் மிகுந்த வேலைகளை செய்கிறதற்கும் அதை முழுமையாய் முடித்து தீர்ப்பதற்கும் எல்லாவற்றிற்கும் வலதுகையை பயன்படுத்துகிறோம். ஆனால் இடதுகையை நாம் எதற்கும் பயன்படுத்துகிறதில்லை. ஆதலால் இங்கே ஞானி குறிப்பிடுகிறார், ஞானியினுடைய இருதயம் வலதுகையிலும் மூடரின் இருதயம் இடதுகையிலும் இருக்கும். அறகுறையாக ஏனதானோனை செய்கிறதற்கு இடதுகையை வைத்து செய்கிறது போலத்தான் மூடன் எல்லாவற்றையும் முழுமையாக செய்யாதபடி, நேர்த்தியாக செய்யாதபடி அரைகுறையாக செய்து முடிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி இங்கே 2 பேருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த மூடனுடைய காரியங்களை தொடர்ச்சியாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். மூடன் வழியிலே நடக்கிற போதும் அதிகட்டவனாயிருப்பான். தான் மூடன் என்று அவன் எல்லாருக்கும் சொல்லுகிறான். தலையில் போர்டு மட்டும்தான் நான் மூடன் என்று சொல்லி மாட்டிட்டு போகிறதில்லை. ஆனால் அவனுடைய எல்லா காரியங்கள் நடந்து போகும்போதே அவன் மதிகட்டவன் என்று மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக அவனுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி அப்படியே தொடர்ச்சியாக சொல்லும்போது சொல்லுகிறார், மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், ஸ்ரீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மொர்தேகாயினுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவர் மேலே அத்தனை நம்பிக்கை உள்ளவனாக இருந்த போதிலும் அரண்மனை வாசலில் ஒரு வேலைக்கு இருக்கிறான். ஒரு சலிட்டு கூட கிடைக்கலன்னா ஒரு மனிதனை பழி வாங்குகிறதற்கு அந்த தேசம் முழுவதிலும் பரவி இருக்கிற யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆமான் அங்கே ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான். அவர் ஒரு மூடனைப் போல காரியங்களை செய்கிறதை தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கவில்லையே என்று சொல்லி தேசத்திலேயே அத்தனை கலவரத்தை தூண்டி விடுகிறவனாக அவன் காணப்படுகிறான். அதை குறித்து தான் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அந்த நாட்களிலே, ஆதி நாட்களிலே தங்களுடைய வீட்டை சுற்றி சுற்றுச்சுவர் கட்டி கீழே இருந்து பாம்புகள் நுழைந்து விளையாதபடிக்கு அவர்கள் மணலினால் அதை பூசுகிற குணமுடையவர்களாக இருந்தார்கள். அந்த காரியத்தில் அவர்கள் எதையாவது துளையிட்டோ அல்லது அதை தகர்த்து போட நினைத்தால் அவர்களை பாம்பு கடிக்கும் என்கிற ஒரு காரியத்தையும் இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசமடைவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமும் அறகுறையா ஏனதானோ கல்லுகளை பெயர்க்கணும்னு சொல்லிட்டு என்னத்தையாவது செய்து காயப்பட்டு கொள்ளுகிறதும், மரத்தை வெட்டும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக மரத்தை பிளக்கலன்னா அதனுடைய அந்த கோடாரியானது நம்மளை காயப்படுத்தி விடுகிறதையும், அதே போல் இரும்பு ஆயுதமானது அது மழுங்கலாக இருக்கும் பொழுது அதை தீட்டிட்டு யூஸ் பண்ணால் அதிக பலத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்காது. அதையும் கூட சரியாக பார்க்காம செய்துவிடக்கூடிய மூடனுடைய காரியங்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகவே ஒரு ஞானியாக இருந்தான்னா அவன் கரெக்டாக அதை நல்லா தேய்ச்சி அதை செவ்வையாய் செய்வதற்கு அவனுக்கு ஞானம் வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதே போல் கீழேயும் சொல்லுகிறார், தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே. இது ஒரு பாம்பாட்டி தன்னுடைய அந்த வைத்திருக்கிற பாம்பை அந்த மகுடு ஊதி சரியாக அதை அவன் வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பாம்பு கடித்து விடும். அதே போல தான் அளப்பு வாயன் இதன் மூடனை குறிக்கிறது. அவனும் அதற்கு ஒப்பாக இருக்கிறான். அவனுடைய உதடுகள், ஞானிகளுடைய வாய்மொழிகள் தயவுள்ளதாக இருக்கும். ஆனால் மூடனோ தன்னுடைய வாயினாலே தன்னை கெடுத்து கொள்ளுகிறான். மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அவன் வாய்மொழிகளினுடைய துவக்கம் மதியினமும் அவனுடைய வாயினுடைய அந்த வார்த்தையின் முடிவானது அது கொடிய பைத்தியம் போல நமக்கு தெரிந்துவிடும். அத்தனையாய் வழியில் நடக்கும்போதே தன்னை மூடன் என்று காட்டுகிற மனிதன் தன்னுடைய கிரியைகளிலே எல்லாவற்றையும் அரைகுறையாய் செய்து தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிற மனிதன் தன்னுடைய வாயினாலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அவன் மிகுதியாய் பேசுகிறான் என்று 14ஆம் வசனத்திலும்
அவனுக்கு நடக்க போகிறது இன்னதுன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு போய் யார் அறிவிக்க முடியும்? 15ஆம் வசனத்தில் ஊருக்கு போகணுன்னு சொல்லி போனால் கூட அவனுக்கு வழி தெரியாதனால ஒவ்வொருத்தரையாக நிறுத்தி நிறுத்தி கேட்கிறது அவனுடைய தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்கப்படும். அதாவது அதில் முழு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் அந்த காரியங்களை தெரிந்து கொள்ளாமல் போகிற ஒரு மூடன் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர்களையும் இழைக்க பண்ணுகிற காரியத்தை செய்கிறவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி இங்கே மூடனுடைய சுபாவங்களை இங்கே சாலமோன் பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது மூடனுடைய இருதயமோ இடது கையில் இருக்குமே அப்படின்னு சொல்லப்படுகிறதுனால இந்த வேதத்தினுடைய வெளிச்சத்தில் மூடர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர்கள் அறகுறையாக, அதாவது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை, இதோடு முடிந்து விடுகிறது, நித்தியம் என்பது ஒன்று இருக்கப் போவதில்லை என்பதை வாழ்க்கையிலையும் அவர்கள் பாதியைத்தான் அவங்க செலக்ட் பண்ணி வாழ்கிறபடினால அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நம்ம அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவராகிய இயேசு ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஐசுவரியவானுடைய அந்த நிலமானது நன்றாக அது விளைந்திருக்கிற பொழுது அவன் சொல்கிறான், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிருந்து என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்தவைகள் யாருடையவைகளாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி ஒரு பக்க காரியங்களை பார்க்கிறான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நிரந்தரம் என்பதை அறிந்து கொண்டவனாக அவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் இந்த உலகத்தில் தனக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறவனை பார்த்தும் வேதம் சொல்லுகிறது மூடன் என்று சொல்லி. ஆண்டவர் அவனை அப்படி தான் அழைக்கிறார். மூடனே, இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும் என்று தான் கேட்கிறார். ஆனால் ஞானியினுடைய காரியத்தை குறித்து பேசும் பொழுது ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை ஒரு ஓமையின் மூலமாகவே அவர்களுக்கு அநேக சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது ஒரு பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை. இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் நாம் வாழ்கிறதற்காக வைக்கப்பட்டிருக்கிற மறுமையினுடைய வாழ்க்கையின் பிரதிபலன்களை இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த பாக்கியமுள்ள வாழ்க்கைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டியது உள்ளது என்பதை உணர்ந்து வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரையிலும் இயேசு சொல்லுகிறார், யாதாம் ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி அவர் பேசுகிறார். அதாவது என்னை பின்பற்றி வர விரும்பும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விலைக்கிரயம், என்னை பின்பற்றுகிறதுனால தகப்பனோ தாயோ மனைவியோ பிள்ளைகளோ சகோதரரோ சகோதரிகளோ எல்லாரும் உனக்கு விரோதமாய் பேசினாலும் நீ உன்னுடைய ஜீவனை வெறுத்து எனக்கு நீ பின்பற்றி வந்தாதான் நீ சீஷனாக இருக்க முடியும். அந்த மறுமையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு மகிமையான வாழ்விற்கு இவைகளை நீ காரியங்களை தியாகம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். அர்ப்பணம் என்பது வேண்டாத ஒன்றை இழப்பது அல்ல, மிகவும் தேவையான ஒரு ஒன்றை எதையும் கிறிஸ்துவுக்காக இழந்துவிட துணிவதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உறவுகள் உடைமைகள் அவைகள் சில நேரங்களில் அர்ப்பணமாக கேட்கப்படும் பொழுது நம்ம ஒரு ஞானியினுடைய கையில் இருக்கக்கூடிய
அந்த இருதயம் என்று சொல்லப்படுகிறதை அவன் முழுமையாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க பிரயாசப்படுகிறபடினால அவன் ஆண்டவரை தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால இவைகளை ஆண்டவருக்காக தியாகம் செய்யவும் அவன் வருவான். ஏனால் பேதுரு கேட்கும் பொழுது சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றின்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு அழகா சொல்கிறாரு, இம்மையில் துன்பங்களோடு கூட நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மறுமையில் நூறத்தனையாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறாரு. உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று அழைக்கப்படுகிற ஒரு தொடங்குகிற காரியத்தில் எப்படியாவது அதை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி கலப்பையில் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவனைத்தான் இங்கே ஞானி என்று சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு இயேசு தொடர்ச்சியாக கீழே ஓமைகளை சொல்லுகிறார். ஒருவன் ஒரு வீடை கட்டுகிறதற்கு அவன் பிரயாசப்படும் பொழுது தம்மால் ஏழுமா என எண்ணி பார்க்கணும். இல்லையேல் அது பாதி கட்டிடமா கோபுரமா அது நின்றுருமே, மீதி வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிவிடுமே. அதனால் லாப நஷ்டங்களெல்லாம் கணக்கு பார்த்துட்டு அவன் அந்த கோபுரத்தை கட்ட வேண்டும். இம்மையையும் மறுமையும் ஒப்பிட்டு பார்த்து நிலையில்லாத இந்த வாழ்க்கையையும் நித்தியத்தையும் நிறுத்து பார்த்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஞானி வாழ்வான் என்பதை இயேசு அடையாளம் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் அவர் காரியங்களை சொல்லுகிறார். வலிமையையும் நாம் பார்க்கணும். அதுக்கு ஒரு எதிரி தன்னுடைய எதிர் சேனையோடு கூட யுத்தத்திற்கு போகும்பொழுது தன்னால் ஏழுமானி முதல்ல உட்கார்ந்து அவன் அதை பார்த்துட்டு அந்த யுத்தத்துக்கு போகணும்னு சொல்கிறார். எதிர் சூழல்களின் நடுவில் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவையும் நம்ம தீர்மானித்து கொள்ள வேண்டும். இல்லைனா அலைகடல் நடுவில் அலறிய சீடர்கள் கதியாக நம்ம அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். தேவகுமாரன் மட்டும் என் கூட வந்தால் எதையும் இந்த உலகத்தில் எதிர்கொள்ள முடியும் என்கிற விசுவாசத்தோடு கூட ஓடுகிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த விலைக்கரையும் செலுத்த வேண்டிய காரியத்தில் முதல்ல நமக்கு அர்ப்பணம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் கிறிஸ்துவுக்காக இழந்துவிட துணிகிற ஒரு அர்ப்பணத்தோடு கூட வாழும்படியாக இயேசு அழைக்கிறார். கணக்கு பார்க்க கடவன். ஒரு கோபுரத்தை கட்டுகிறதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை முன்னமே அவன் அறிந்து அந்த காரியங்களை செய்யணும். இல்லைன்னா அது பாதியில் நின்றோம். அதே போல் நான் ஆண்டவரிடத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். நான் இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன். இனிமே நான் பின்னோக்க மாட்டேன் என்கிற ஒரு ஆழமான தீர்மானத்தோடு கூட கணக்கு பார்த்து செல்லும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறான். மூன்றாவதாக வலிமையை, ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்தால், அவர் தேவகுமாரன் என்னோடு கூட இருந்தால், ஆவியானவர் எனக்குள்ளாகவே வாசம் பண்ணினால் எல்லாவற்றையும் எதிர்த்து தாண்டி நான் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் பிரகாசிக்க முடியும் என்கிற ஒரு காரியத்தையும் புரிந்து கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறார். சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்கிறார். தன் சிலுவை. இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மலர் படுக்கையை வேண்டுமாயின் இன்னைக்கு உலகம் தரலாம். ஒரு கொசுராக சில நீர்க்குமிழி போன்ற சிற்றின்பங்களையும் அது தரக்கூடும். ஆனால் கிறிஸ்து தர விரும்புவது நம்முடைய வங்கி கணக்குகளை ரொம்ப பெருக்கி தருகிறதற்கல்ல, வேலை உத்தரவாதங்களுக்கல்ல, சுகவீனமே இல்லாத தூதனுடைய வாழ்க்கையை நமக்கு தருவதற்கல்ல. அவரை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி சிலுவை சுமப்பது என்பது அதில் அறையப்படுகிறதற்குத்தான், அறையப்பட்ட பின்பு தான் முடிசூட்டப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அதற்காக தயாராக வாழ்கிறவன் தான் கணக்கு சரியாக பார்த்து அவரை பின்பற்றுவான் என்று சொல்லி இயேசு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். மூடனுடைய இருதயம் அவனுடைய வலது கையில். ஆண்டவராகிய இயேசுவுக்காக இந்த உலகத்தில் நான் வாழ தீர்மானித்து இருக்கிறேன். என்னுடைய முழு வாழ்க்கையின் முடிவு பரியந்தமும் நான் நிலை நின்று நான் ரட்சிக்கப்படுவேன் என்கிற தீர்மானத்தோடு கூட வாழும்படியாக அர்ப்பணித்து கணக்கு பார்த்து வலிமையையும் கணக்கு பார்த்து சிலுவையும் சுமந்து வெற்றி பெறுகிறவர்களாய் வாழ வேதம் அழைக்கிறது. மூடனாக அல்ல, ஞானியாக வாழுவோம். தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெயர் புகழ் எல்லாமே
இயேசுவின் நாமத்திற்கே பெயர் புகழ் எல்லாமே. இயேசுவின் நாமத்திற்கே கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்துவிட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்